மூணாறில் சட்டவிரோத கையேற்றங்களுக்கு எதிராக வருவாய்த்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு இடங்களில் கையேறி வைக்கப்பட்ட பெட்டிக்கடைகள் காவலர்களின் பலத்த பாதுகாப்புடன் நீக்கம் செய்யப்பட்டன. அதே நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகாரிகள் இல்லாமல் செய்துள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூணார் முதல் போடிமெட்டு கேரள தமிழ்நாடு எல்லை வரையுள்ள தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 92 பெட்டிக்கடைகள் தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் நீக்கம் செய்யப்பட்டது. இதில் 40 கடைகள் நோட்டீஸ் கிடைத்ததை தொடர்ந்து உரிமையாளர்கள் சுயமாக மாறி கொடுத்தனர். ஆனால் நோட்டீஸ் கொடுத்தும் மாற தயாராகாமல் இருந்த 92 கடைகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவலர்களின் பாதுகாப்பில் நீக்கம் செய்தனர். மூணாறில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க முக்கிய காரணங்களில் ஒன்றாக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சட்டவிரோத கையேற்றங்களும் வழியோர வியாபாரங்களும் என்று போக்குவரத்து ஆலோசனை குழுவில் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளும் இணைந்து நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளனர். அதே நேரம் 27 கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்திலிருந்து சாதகமான உத்தரவு பெற்றுள்ளனர். இந்த கடைகளை குறித்து சட்டப்படி நடவடிக்கைகள் நிறைவு செய்த பின்பே தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் தங்களுடைய வாழ்வாதாரமான கடைகள் அனுமதி இல்லாமல் சேதப்படுத்தியதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற ஸ்டே உத்தரவும் பஞ்சாயத்தின் அனுமதி பத்திரமும் கைவசம் உள்ள நேரத்தில் இரவு 8 மணிக்கு பின்பு வந்து கடைகளை உடைத்து சேதப்படுத்தியதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஸ்டே பேப்பர் அத்தனை கடைக்கு ஸ்டே பேப்பர் வச்சிருக்கோம். அந்த ரோடு வேலை செய்ததுனால தான் இங்கிட்டு கேட்டு பஞ்சாயத்தில் கேட்டு தான் நாங்கள் இங்கிட்டு மாற்றி போட்டிருக்கோம். அந்த மாற்றி போட்டது அங்கே பஞ்சாயத்தில் கேட்டு தான் நாங்கள் ரெண்டாவது இங்கிட்டு மாற்றி போட்டிருந்தோம். அதுக்கு எங்கள்கிட்ட ஸ்டே பேப்பர் இருக்குது. இந்த பக்கம் நாங்கள் கடையவே திறக்கவும் இல்லை. நாங்கள் குழப்பம் இல்லாமல் சும்மா தான் இருந்தோம். இதை வச்சு தான் எங்களுக்குள்ள வாழ்வாதாரமும் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அத்தனை எங்கள்கிட்ட சொல்லாமல் நைட்டு 8 மணிக்கு மேலே இந்த கடையை இப்படி உடைச்சி போட்டு நாங்கள் வட்டிக்கு வாசலுக்கு வாங்கி செஞ்ச பொருள் எல்லாம் உடைச்சி இப்படி சீரழிஞ்சு எங்களை செங்கஜலையை வச்சு இந்த மூணாருக்குள்ளே எங்களை இவ்வளோ ஒரு இது பண்ண வச்சிட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு, எங்களுக்கு இந்த கடையை உடைச்சதுக்கு ஒரு தீர்மானம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் அத்தனை பேரும் பாவப்பட்ட கடை இதுங்க இல்லைங்களா, ஓப்பன் பண்ணாமல் இத்தனை மாதமாக நாங்கள் குழப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தோம். பொம்பளை பிள்ளை மாசமா இருக்க பிள்ளைய வச்சு கூட நாங்க எங்களுக்கு இதை வச்சுட்டு தான் எல்லாருக்குள்ள கஞ்சி குடிமை இருக்கு. எங்களுக்கு இதுக்கு வந்து சாதனம் கிட்டத்தட்ட நாங்க விக்கிற சாதனத்தை பேலன்ஸ் கொண்டு வந்து நாங்க வைக்கிறோம். திருப்பி வேணும் எங்களுக்கு. இதுக்குள்ள முதல்ல எங்களுக்கு கன்ஃபார்மா திருப்பி வேணும். எங்களுக்கு ஸ்டே பேப்பர் வச்சிருக்கோம். ஸ்டே பேப்பர் வச்சு இந்த பக்கம் நாங்கள் அவங்க சொன்னதுனால கடையும் திறக்காம இருக்கோம். அங்கிட்டு ரோடு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு நாங்கள் ஸ்டே பேப்பர் வச்சிருந்தோம். இத்தனை காலமாக இதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரமே நாங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. எங்கள் வாழ்வாதாரத்தில் இப்போ மண்ணள்ளி போட்டதை மைக்கு இவங்க போட்டுட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும். சாலை வேலைகள் நடப்பதால் பஞ்சாயத்தின் உத்தரவுப்படி தங்கள் தற்காலிகமாக கடைகளை இந்த பகுதிக்கு மாற்றியிருந்ததாகவும் பல மாதங்களாக கடைகள் திறக்கவோ வியாபாரம் நடத்தவோ செய்யாமல் அடைக்கப்பட்டதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். கடன் வாங்கிதான் இந்த கடைகள் இங்கு வைக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கைவசம் உள்ள சட்டப்படியான சான்றுகளை கண்டுகொள்ளாமல் தங்களுடைய வருமான மார்க்கத்தை அதிகாரிகள் இல்லாமல் செய்ததாகவும் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.